வெகு விரைவில் பேச்சுவார்த்தை நடைபெறும். தொகுதி பங்கீடு பற்றி சுமூகமாக முடிக்கப்படும். தொகுதி பங்கீடு மிக வேகமாக இருந்துச்சு. தொகுதி பங்கீடு மிக வேகமாக ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொருத்தர் இப்ப தொய்வு ஏற்படுறதா பாக்கலாமா? ஏன்னா ஒரு சில கட்சிகள் கூடுதல் தொகுதிகளால இந்த பேச்சுவார்த்தைகள் முடிவடையாம இருக்கு. இல்ல முடிஞ்சிடும், இன்னைக்கு நாளைக்குள்ள முடிஞ்சிடும். ஓகே, காங்கிரஸ்க்கு என்னைக்கு சார் அழைப்பு வந்திருக்கு? அடுத்த அழைப்பு வந்துருச்சா? இதெல்லாம் பேசி முடிஞ்ச பேர் முறைப்படி அழைப்பார்கள். தொகுதி பங்கீடு நடைபெறும். வருவாங்க. இப்ப பாண்டிச்சேரி 9ஆம் நாட்கள் இல்லை, குறுகிய காலம் தான் இருக்கின்றன. ஆகவே வெகு விரைவாக இப்போ தலைவர் ராகுல் காந்தி, தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, அமித்ஷா, சகோதரி பிரியங்கா காந்தியோட ப்ரோக்ராம்லாம் இப்போ நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். வெகு விரைவில் பத்திரிகையாளரிடம் அறிவிப்போம். இவங்க ஏற்கனவே இது மாதிரிலாம் பண்ணுவாங்கன்ட்டு மாண்புமிகு முதலமைச்சர் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு அவருக்கு தெரியும். அதனால மோடி எல்லாரையும் ஏமாத்தலாம், தமிழ்நாட்டை ஏமாத்த முடியாது. எப்படியோ என்ன சொல்லுவாங்க, வேண்டியமான அதிகாரம் வந்த உடனே நீங்க என்ன மாத்த எல்லாரையும் மாத்தி சாதாரண கூப்பிட்டாங்க. முகங்கள்லாம் அதிகாரிகளை வந்து இதுதான் ஜனநாயக. ஆக ஜனநாயகத்தை நம்முடைய முதலமைச்சர் செய்வீர்கள் என்று அறிந்து அது ஏற்கனவே எல்லா அதிகாரிகளையும் 3 வருடங்களுக்கு இருந்தார்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட கண்காணிப்பாளர், உயர் அதிகாரிகள் எல்லாத்தையும் மாத்திட்டார். ஏன்னா தெரியும் தேர்தல் ஆணையம் யாருடைய தேர்தல் ஆணையம், அது எப்படி செயல்படும் எல்லோருக்கும். ஆகையால அவர் முன்னாடியே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துட்டார். இப்ப தேர்தல் யார் குறிப்பிட்டது? தேர்தல் தேரி இந்தந்த மாநில தேர்தல் தேர்தல் ஆணையமா நம்புறீங்களா? நீங்க நம்புறீங்களான்ற அமித்ஷாவும் மோடி அவர்களும் எழுதி கொடுத்ததை தேர்தல் ஆணையம் படிக்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் சொல்றாங்க. எல்லாத்திலையும் டூர் ப்ரோக்ராம் முடிக்க நோட்டிபிகேஷன் கொடுக்காம அவருக்கு மேற்கு வங்க, பாண்டிச்சேரி, தமிழ்நாடு எல்லாத்தையும் முடிச்சிட்ட பிறகு வந்து அறிவிக்கிறாங்க. இது தெரியும், எல்லாரும் சொன்னாங்க. 14ஆம் தேதி வரைக்கும் டூர் ப்ரோக்ராம் இருக்கு. அது டூர் ப்ரோக்ராம் முடிச்ச பேர் அறிவிப்பாங்க. அதே மாதிரி அறிவிச்சிருக்காங்க. அவருக்கு தெரியும் அவருடைய எதிர்காலத்தை எப்படி நிர்ணயிச்சுக்கணும், எப்படி ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று. அப்படி ஒரு அபாயகரமான தற்கொலை முடிவை எடுக்க மாட்டாருன்னு நான் முழுமையா நம்புறேன். நாங்க எங்க காங்கிரஸ் பேரியக்கம் பிற கட்சிகளுடைய விஷயத்தில் மூக்க நுழைக்கிறது இல்ல. இதை பத்தி தெரியாது. அவருடைய வலிமையான கூட்டணி தான் மாற்றுக்கிட்டு இருக்கு. வலிமையான கூட்டணி தான். காங்கிரஸ் கட்சி சார்பாக இந்த வேட்பாளர்களுக்கு விருப்ப மனு கொடுத்தவங்க நேர்காணல் நடைபெறுமா? எல்லா மாவட்டத்திலும் நடந்துட்டு இருக்கு. ஏறக்குறைய 80 விழுக்காடு மாவட்டங்கள்ல நேற்றையோட நம்ம நடத்த முடிச்சிருக்காங்க. ஜனநாயக வழியில யார் யாரெல்லாம் மனு கொடுத்தாங்களோ எல்லாரையும் மாவட்ட தலைவர் தலைமையில ஒரு ஸ்கிரீனிங் கமிட்டி போட்டு, டிஸ்ட்ரிக்ட் ஸ்கிரீனிங் கமிட்டி நீட்டு அவர்களை கூப்பிட்டு கலாய்வு செய்து, அவர்களை கூப்பிட்டு நேர்காணல் செய்து, யார் யார் தகுதியானவர்கள் ஒரு தொகுதிக்கும் 5 to 10 பேர் அனுப்ப சொல்லியிருக்கோம். இப்ப அனுப்பியிருக்காங்க. அதை வச்சு ஸ்டேட் ஸ்கிரீனிங் கமிட்டி ஆய்வு செய்யும். இந்த முறை காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் எப்படி இருக்கும்? கலவையா இருக்குமா? அதாவது இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வேட்பாளரா இருக்குமா, இல்ல எப்படி இருக்கும் சார்? யாரும் எதிர்பாராத அளவிற்கு இருக்கும். எங்க அகில இந்திய தலைமை எங்க நிக்க சொல்றாங்களோ நிப்போம். நிக்க வேணாம்னா நிக்க மாட்டேன். 234 தொகுதியில போய் வேலை பார்ப்பேன். எங்க அகில இந்திய தலைமை சொல்றதுதான். அது எங்க அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி பிளஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எல்லாம் அனுப்பி ஒரு ஆய்வறிக்கை எடுத்திருக்காங்க. அந்த ஆய்வறிக்கை என்ன வருதுன்னு தெரியல. அது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைமைகிட்ட தான் கொடுப்பாங்க. அது கொடுத்த பிறகு
அவங்க என்ன வழிகாட்டுறாங்களோ அது மாதிரி நாங்க மாற்ற வேண்டும் என்றால் மாற்ற வேண்டியிருக்கும். பல்வேறு ஊடகங்களும் கருத்து கணிப்பு தெரிவிக்கிறாங்க. அதுல அதிமுக தான் முதலிடத்துல பிடிக்கும்னு சொல்றாங்க. நேற்றுக்கு கருத்து கணிப்பு எப்படி பாக்குறீங்க? சூரியன் கிழக்குல உதிக்குதுன்னு சொன்னா நம்புவீங்களா? மேற்குல உதிக்கு சொன்னா நம்புவீங்களா? எதை நம்புவீங்க? சூரியன் எங்கிருந்து வரும் சொல்லுங்க சார். மேற்குன்னா நம்புவீங்களா? அது மாதிரி தான் இருக்கு நீங்க சொல்றது. தமிழ்நாட்டுல வலிமையான கூட்டணி அப்படிங்கறத நீங்க எல்லாத்தையும் வலியுறுத்திட்டு வரீங்க. இப்போ ஒருவேளை என்டிஏ கூட்டணிக்கு போனா அது உங்க கூட்டணிக்கு சவாலாக இருக்குமா? இன்னும் 10 தொகுதி அதிகமா வெற்றி பெறுவோம். நான் தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு விவரம் இல்லாதவங்களா? அவ்வளவு இன்னும் நாடகம் எவ்வளவு பேச்சு அதெல்லாம் பார்ப்பாங்கல்ல. அவரே சொல்லியிருக்காரு ஐடியாலஜிக்கல் எனிமி. தமிழ் என்ன சொல்லியிருக்காரு சொல்லுங்க சார். பத்திரிகையாளர் நீங்க தானே சொல்லணும். கொள்கை எதிரி. கொள்கை எதிரி. கொள்கை எதிரி கிட்ட போய் எப்படி போக முடியும்? கேட்பாங்களா? நேற்று வரைக்கும் கொள்கை எதிரிட்டு நீங்க போறீங்களா? கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? இது தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு விவரம் இல்லாதவங்களா? ஏங்க இன்னும் சொல்லி அந்த வாயில வார்த்தை வந்து கூட என்ன ஆறாம இருக்கு கொள்கை எதிரி எப்படி போவாங்க? அதெல்லாம் போக மாட்டாங்க. ரைட். என்டிஏ கூட்டணி ஒருவேளை கூட்டணி அமைஞ்சதுன்னா திமுக நிலைப்பாடு 10 தொகுதி இன்னும் கூடுதலாக வெற்றி பெறுவோம். 210 இன்னும் 220 வெற்றி பெறுவோம். ரைட். தேங்க்யூ.